அண்ணாமலை ஸ்டேச்சர் ரொம்ப டேமேஜ் ஆயிடும். 10-11 அண்ணாமலை போயிடுவாரு. அப்போ ஒரு பார்ட்டி ஃப்ளோட் பண்றதுதான் பெஸ்ட் அண்ணாமலைக்கு. எல்லாருமே வந்து சீனியர்ஸ் சொல்லிட்டு ஒரே சீட்டு தைச்சுட்டு இருக்காங்க. யாருமே nobody is ready to respect him also. Hi friends, welcome to our channel. Once again we have Shreyas and Mahesh with us. வணக்கம் மகேஷ். வணக்கம் ஸ்ரேயஸ். எப்படி இருக்கீங்க? குட். எப்படி இருக்கீங்க? ஸோ எடுத்தோடனே நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். இப்போ அண்ணாமலை வந்து அமைதியாக இருக்க, திடீர்னு இயற்கை விவசாயம் போயிட்டாரு. ஸோ எப்படி புலி பொதுங்குவது வந்து பாய்வதற்கா, என்ன அவர் பிளான் என்னன்னு நினைக்கிறீங்க மகேஷ்? அண்ணாமலை அவர்கள் வந்து they are waiting for November 14th இந்த ரிசல்ட்லாம், பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து நேஷனல் பிரசிடென்ட்லாம் அப்பாயின்ட் பண்ணி அவர் தன்னோட செட் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணும்போது அண்ணாமலை அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து மிக உயர்ந்த இடம் வந்து கேரண்டீடு. ஏன்னா அவரை வந்து ஏப்ரல் மாதம் வந்து பதவியிலேருந்து மாற்றும் போது இவர் அமித்ஷா அவர்கள் வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து கமிட்மெண்ட் போட்டிருக்காரு, பார்ட்டி ஃப்ரேம் ஒர்க்கில் வில் அகாமடேட் அப்படின்னு சொல்லிட்டு. 100% ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் வில் பி அகாமடேட்டட் அட் த சென்டர். ஒரு ஜெனரல் செக்ரட்டரி லெவலில் வந்து கண்டிப்பாக எலிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் கூட்டின்னு வந்தாங்க. ஸோ இந்த நாய்ஸ் வந்து அவருக்கு வந்து இங்கே தமிழ்நாடு பார்ட்டியில் வந்து அவருக்கு இருக்க அப்போசிஷன், அப்புறம் இந்த ராபிள் ரவுசர்ஸ் சில பேர்லாம் வந்து யூடியூப்பில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதை வச்சுலாம் தே வில் நாட் ஃபார்ம் அ டிசிஷனு. அது வந்து ஒப்பீனியன் ஒன்றும் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவருக்கு வந்து அவரோட ஸ்டேச்சருக்கும் ஸ்டேட்டஸுக்கும் they only brought him from IPS. நல்ல ஒரு பொலிட்டிக்கல் லைஃப் வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் கூட்டு வந்திருக்காங்க. they will definitely they will meet. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. என்னை பொறுத்தவரை வந்து அவருக்கான கரெக்டான இது என்னன்னா வந்து மெயின்லி ஒரு சம் பாடி that controls this illegal immigration. இப்போ என்ன பார்த்தோன்னா இந்த ரோஹிங்கியாஸ் எல்லாம் கிட்டத்தட்ட மினிமம் 1 crore அது மேலே இருக்குன்றாங்க. ரோஹிங்கியாஸ், இங்கிலீஷ், பங்களாதேஷ் ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க இந்தியாவுக்குள்ள. அவனா திருப்பி விரட்டிடிக்கிறது தான் வந்து இந்த மினிஸ்ட்ரியோட வேலையாக இருக்கணும். நான் இல்லீகல் இமிகிரேஷன் ஸ்டாப் பண்ணாலே வந்து ஏன்னா வாட் எவர் இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா வளங்களை வந்து கம்மி தான் நமக்கு. பிகாஸ் வாட்டர் இஸ் அ பிக் ரிசோர்ஸ். வாட்டர் இஸ் பீங் ஃபாட் பை வேரியஸ் ஸ்டேட்ஸ். ஓகே, உடம்பு நிறையா பாயுது, வந்து கம்மியாக பாயுது வாட்டர்லாம். ஸோ வளங்கள் கம்மி தான் நம்ம நாட்டை பொறுத்தவரை. அப்படிங்கிற போது we have to conserve the riches and we have to give only the people of the country, not everybody, right? Especially we can't give for illegals. ஸோ அப்படிங்கிற போது டெஃபினட்டாக controlling illegal immigration is a must for India especially. ஸோ அது மாதிரி ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்து அண்ணாமலை லீடாக போட்டு பண்ணாருன்னா it'll have a lot of effect since he has been in the police force and லீடராக இருந்ததுனால அவருக்கு வந்து இதில் அட்லீஸ்ட் ஸ்டில் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சேர்ன் ஆகி வெளில வர வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கலாம் அவர். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற டீம் வச்சு நீ cannot do anything in தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஏன்னா எல்லாருமே வந்து சீனியர்ஸ் சொல்லிட்டு ஒரே சீட்டு தைச்சுட்டு இருக்காங்க. யாருமே nobody is ready to respect him also. மெயின் ப்ராப்ளம் இஸ் நீ ஜூனியர்னு சொல்லிட்டு இப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. nobody is தமிழிசாக இருக்கட்டும், வானத்தியாக இருக்கட்டும், மற்ற பேர்லாம் இருக்கட்டும், they can't even get 5 votes on their own. பட் சீனியர்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டின்னு இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சுட்டு தான் அண்ணாமலை வந்து ஹேஸ் டு ஃபார்ம் ஒன்லி என்டையர்லி நியூ டீம். அப்போ தான் வந்து அவரால் வந்து கடைசி இன்னும் இது பண்ண முடியும் அவரால். ஐ டோன்ட் திங்க் he will be able to manage these guys. unnecessary waste of time தான் நடக்கும். ஸோ மாதிரி சென்ட்ரலில் வந்து ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி மாதிரி கொடுத்து இது மாதிரி பண்ணாங்கன்னா then it will also help his career and இது also பொலிட்டிக்கல் stature. ஸோ ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தோம்னா எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆல்சோ. ஒன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிசைன்ட் அண்ட் இஸ் ஹெட்டிங் த பார்ட்டி. பயங்கரமான ஒரு இது இருக்கு. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ அபௌட் அண்ணாமலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேருந்து பார்த்தேன் படித்தவங்க மத்தியில் அண்ணாமலைக்கு நல்ல பேர் இருக்கு. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு நோ வாட் அண்ணாமலை இஸ் டூயிங். ஸோ அப்படிங்கிற போது அவருக்கு ஒரு மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். பட் என்னன்னு பார்க்கணும். பட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மகேஷ் அண்ட் வீல் டாக் மோர். Next episode we'll talk more about Bihar election. ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ணாமலையோட மிகப்பெரிய சாதனை அந்த 11% ஓட்டு வாங்கினதுதான் மிகப்பெரிய சாதனை. பிஜேபியை டபுள் டிஜிட் கொண்டு வந்து அதுக்கேற்ற சீட்ஸை பார்கெயின் பண்ணி வாங்கணும் இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல.
அப்படி வாங்க முடியல அப்படின்னா அண்ணாமலை அதுக்கு பண்ண பிரயோஜனமே கிடையாது. அண்ணாமலையோட ஸ்டேச்சரும் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். எக்ஸாக்ட்லி நான் சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி வாங்கல. நேத்து கூட ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் பாண்டே வந்து சொல்லியிருக்காரு, அவங்க 134 நிக்கட்டும், விஜய்க்கு 50, மீதி இருக்கிற 50 வந்து பிஜேபியும் பிஎம்கேவும் பிரிச்சுக்கணும், பிஜேபிக்கு ஒரு 20 கொடுத்தா போறோம், அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி 20 25 செட்டில் ஆனாங்கன்னா அண்ணாமலை ஸ்டேச்சர் ரொம்ப டேமேஜ் ஆயிடும். 10-11 அண்ணாமலை போயிடுவாரு. அப்போ ஒரு பார்ட்டி ஃப்ளோட் பண்றதுதான் பெஸ்ட் அண்ணாமலைக்கு. அது வரைக்கும் பொறுத்து தான் பார்க்கணும். தேங்க்யூ. See, but even 25 seats also, do they have candidates for more than 25? அதெல்லாம் நிச்சயமா இருப்பாங்க. நிச்சயமா இருப்பாங்க. பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. Do you think, okay, next time on we'll talk about, you tell me, I'll give it as a challenge to you, Shreyas. Okay. So you come with the count, how many Sir, seats? ஒரு பார்ட்டி 11% votes வாங்கி இல்லப்பா, நான் சொல்றத கேளுப்பா. இதுவே நம்ம let it, I'll ask him to stop from here. Okay. But நீ என்ன பண்ண next episode, at least next episode upcoming episode on what we have to do is we have to find out what are the good seats that BJP has got chance. கண்டிப்பா. And how many seats can BJP நம்மளே சொல்லாமே. See, நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்கமே ஒழிய 60 சொல்லலாம் சார். See, 60 சொன்னா 60 சீட் என்னலாம் வாங்கலாம் நீ சொல்லு பாப்போம். நீ I'm throwing the 60 மனப்படம் ஒப்பிக்க முடியாது. ஒப்பிக்க வேணாயா. நம்ம that is what is open-ended questions நம்ம பண்ற தப்பு. ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். சப்போஸ் இஃப் டிஎன்கே அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பலமாக இருக்கிற மாதிரி சென்ட்ரலி சப்போஸ் காங்கிரஸ் வந்து உடையா சொல்லலாம். வரணும் தான் சார் ஆசைப்படுவாங்க காங்கிரஸ். இல்ல, they will say with confidence, we can say with confidence, but MP சீட் இருக்கிறதுனால சொல்றேன் சார். 2014 ஜோதிமணி அம்மா வாங்கின ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? ஆல்மோஸ்ட் 3% என்னமோ தான். லோக்சபால நான் சொல்றது லோக்சபால 2014 தனியா இருந்து அந்த அம்மா வாங்கினது, மேடம் ஜோதிமணி மேடம் வாங்கினது வந்து 3% ஓட்ஸோ என்னமோ தான். சோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல காங்கிரஸ் இருக்கும்போது அடுத்த எலெக்ஷன்லயே சொலையா 9 லோக்சபா சீட் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல 10 out of 10 ஜெயிக்கிறாங்க. விருதுநகர் வந்து ரொம்ப க்ளோஸ் கால், பட் ஓகே. that is why BJP wants to get DMK defeated at any cost. எஸ், அது வந்து என்டிஏ இதுக்கு வந்து ஃபார் யூபிஏ அலையன்ஸ்க்கு 40 சீட்ஸ் இங்க இருந்தா போகுது டைரக்டாவே அப்படிங்கறதா. 40 சீட்ஸ்ன்றதை விட லைக் 10 out of ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க சார். காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. சொல்றேன், வேற எந்த ஊர்லயும் இல்ல காங்கிரஸ்க்கு இவ்வளவு ஓட்டு. இவ்ளோ ஸ்ட்ரைக் ரேட் வேற எங்க? கேரளால இருக்கு, ஒத்துக்கிறேன். நல்ல கேரளால ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். பட் தமிழ்நாட்டுல 9 out of 10, 10 out of 10, 40 out of 40, 39 out of 40ன்ற போது இதெல்லாம் நான் உடைச்சிட்டு நான் போவேன் விஜயோட அப்படின்றது அது பிராக்டிக்கல் இம்பாசிபிள் மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சாலே தெரியாதா? இப்ப 2029 திருப்பி 10 சீட் வாங்கிட்டு நான் 8 சீட் ஜெயிச்சுட்டு போறேன், 9 இல்ல 10 கூட ஜெயிச்சுட்டு போறேன்ற ஒரு தாட் ப்ராசஸ் ராகுல் காந்தி சார் இருக்குமே தவிர, நான் இந்த அலையன்ஸை உடைச்சிட்டு நான் விஜயோட போறேன், 60 சீட் வாங்கிக்கிறேன் விஜயோட அசம்பிளில வாங்கி என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க? அது கரெக்ட் தான். இப்ப நீங்க என்ன பாத்துக்கணும்னா 3 விஷயம் நம்ம பாத்துக்கணும். என்டிஏல டிடி விஜயகாந்த் சார எப்படியாவது உள்ள இழுக்கணும். அது இபிஎஸ் சார் எப்படி அவர் சிஎம் ஆச்சு எனக்கு தெரியாது. ஓபிஎஸ் சார உள்ள இழுக்கணும், தேமுதிக உள்ள இழுக்கணும். ரொம்ப ஸ்டூடா இருந்தாங்கன்னா இது 3 பண்ணுவாங்க. இவங்க 3 பேரும் போய் டிஎம் கேலஞ்சர் சேர்ந்துட்டாங்கன்னா நான் சொல்றேன் அந்த 45 to 50ன்றது க்ளோஸ் டு 50 வந்துரும். இவங்க 3 பேரும் போய் சேர்ந்து புதிய தமிழகமும் சேர்ந்தாங்கன்னா ரொம்ப வீக் ஆகுற மாதிரி இருக்கும் என்டிஏ அலையன்ஸ். இப்போ அதுதான் வந்து அது இன்னும் பிரச்சனை கிளப்பும் டிஎம்கே அலையன்ஸ்ல. அப்போ வந்து தென் தே வில் how to accommodate more people, more seat sharing. இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா இப்படி எடுத்துப்பாங்கல்ல. இப்போ டிடி தினகரன் சார் ஒரு 3 சீட் கொடுங்க, 3 எம்எல்ஏ வந்துருவாரு அவர் கட்சிக்கு. ஓபிஎஸ் சார் ஒரு பார்க்கலாம். நான் வந்து சில ஜோசியர்கள்லாம் சொல்றது என்னன்னா வந்து அடுத்த ஆட்சியை வந்து கூட்டணி ஆட்சியா தான் இருக்குங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க. தட் இஸ் எந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் மெஜாரிட்டி கிடைக்காது யாருக்கும் அப்படிங்கறத ஒரு சில பேர் ஜோசியர்களுக்கு கருத்தா இருக்கு. ஜோசியர் நம்பி தான் ஆகணும். see when everything else we are trusting astrologers, இதுக்கு நம்ம ஒத்துண்டு தான் ஆகணும். நம்பிக்கை எதுவும் சொல்லல. என்னோட கருத்து அதான் சார் இருக்கிறது 3 ஆப்ஷன். ஒண்ணு நீ 234 கேண்டிடேட் போடுங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இல்ல போடுறதுன்னா சும்மா போட முடியாது. சும்மா ஏதாவது போட்டு அவர் 200 ஓட்டு 100 ஓட்டு வாங்கினாருன்னா விஜய்க்கு தான் அசிங்கம்.
அப்படி சும்மா போட முடியாது. ஒரு கொஞ்சம் ஓரளவு பவர்ஃபுல்லா கேண்டிடேட்ஸ் போடுங்க. அப்படி இல்லையா என்டிஏக்குள்ள வந்தாருன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஜெல் ஆகாது, ஒட்டாது. விஜயோட பொலிட்டிக்கல் கரியரும் ஓவர், சினிமா கரியரும் எனக்கு எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் ஆன மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. நம்ம இல்ல மூணாவது ஆப்ஷன் திருப்பி ரிட்டர்ன் போறது, மேபி ரிட்டர்ன் போயிட்டு 2021 நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்கலாம், அதுவும் இருக்கு. அதான் என்ன பொறுத்தவரை சப்போஸ் அவர் வந்து இஸ் ஆல்சோ மே பி கன்சிடரிங் சிரஞ்சீவி ஆப்ஷன் ஆல்சோ. தட் இஸ் merging your party with Congress. சிரஞ்சீவி திரும்பி போயிடலாம். nobody is going to say no. இல்ல merge பண்றாரு காங்கிரஸ். nobody is going to say you are not welcome to filmdom. ஏன்னா இப்போதைக்கு இல்ல சார், காங்கிரஸோட merge பண்றாருன்னு நினைக்கிறீங்களா பார்ட்டியை? அதுவும் பண்ணலாம். கரெக்ட். பண்ணிட்டு அப்படியே ஒரேடியா எல்லாருக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் வந்து உற்சாகத்தை கொடுத்துட்டு போயிடலாம். காங்கிரஸ் merge பண்ணிட்டு ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு அவ்வளவுதான். கமல்ஹாசன் மாதிரி போக வேண்டியதுதான். அது ஒண்ணு. அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் merge பண்ற மாதிரி தானே கமல் சார். அது மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னாக்கா சீமான் அண்ட் திருமாவளவன் 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஓட் ஷேர் அது இன்டாக்டா இருக்கும். கரெக்ட். அவங்களுமே அதை விரும்புவாங்க. அதை நமக்கு வந்து காம்படிஷன் இருக்காதுன்ட்டு. இதெல்லாம் வேண்டவே வேண்டாம்ப்பா நமக்கு. லைட்டர் நோட்டு, நம்ம வந்து ஒரு 3 எபிசோட்ஸ் முன்னாடி சொன்னோம் இது மாதிரி டிஎம்கே வந்து வில் ஹெல்ப் ஏடிஎம்கே இந்தியா அலையன்ஸை வந்து பை தேர் ஓன் மிஸ்டீட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இஷ்யூஸ். ஒன்று இந்த சும்மா வந்து மழை பெஞ்சிருக்கு, அதுக்கே வந்து சென்னை தத்தளிச்சிருக்கு, அதை வந்து ரொம்ப சொதப்பியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்னைக்கு கேஎன் நேரு அவர்கள் வந்து 888 crores ஸ்கேண்டல், ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேண்டல்னு சொல்லிட்டு இடி ஹஸ் ஃபிளாக்டு. எஃப்ஐஆர் வந்து 15 daysக்குள்ளே எப்படியும் இந்த கவர்மெண்ட் போட்டானாக்கா இடி உள்ளே வந்துடும். ஏன்னா வேற கேஸில் வந்து அவங்க வந்து பண்ணும்போது இந்த கேஸ் மாட்டியிருக்கு. அது வந்து அதை வச்சு அவங்க டன் இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்கன்னு டவுட்லாம் இருக்குது. ஸோ எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா இடி வில் கம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி வி கேன் வெரி வெல் எக்ஸ்பெக்ட் செந்தில் பாலாஜி 2.0. இது வந்து திராவிட ஆட்சி 2.0 வருதோ இல்லையோ, செந்தில் பாலாஜி 2.0 வந்து வந்தாச்சு இன் அவர் மிட்ஸ்ட் ஆல்ரெடி. ஓகே, அதான் சொல்லிட்டு படிச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் டிஎம்கே பொறுத்தவரை they will give opportunities for opposition also. ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷனுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா சார். ஆனா டிஎம்கே மாதிரி தர முடியாதுப்பா. டிஎம்கே மாதிரி யாருமே கொடுக்க முடியாது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா வந்து அவங்க யூஸ் பண்றியான்ற கணக்கு இருக்கு. யூஸ் பண்றது ஏன்னா அவங்க ஏமே வந்து ஆட்சிக்கு வந்துட்டு ஊழல் பண்றது தான் அவங்களுக்கு. their aim is to rule. அவ்வளவுதான். அரசியல் பண்றது, அந்த கருத்தை நான் ஏத்துக்கல. அரசியல் பண்றது, ஊழல் பண்றது, அவ்வளவுதான். அந்த கருத்தை நான் ஏத்துக்கல. என்னோட பொறுத்த வரைக்கும் கொடுக்கறத நீ யூஸ் பண்ணிக்கிறான்னு இருக்கு.